பட்ட காலிலேயே படும் என்பதைப் போல் வயநாடு நிலச்சரிவில் பெற்றோரை இழந்த இளம்பெண் ஒருவர் தற்போது தனது வருங்கால கணவரையும் இழந்து தனிமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார். கடவுளின் தேசமான கேரளாவின் சூரல்மலை, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு பலரது வாழ்க்கையையே புரட்டி போட்டிருக்கிறது. நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த பேரிடரில் ஸ்ருதி என்ற இளம்பெண்ணின் பெற்றோரும் உயிரிழந்தனர். இதனால் தனி ஆளாக முகாமிற்கு வந்து சேர்ந்த ஸ்ருதி எதிர்காலத்தை நினைத்து சோகத்தில் மூழ்கி போனார். அப்போது மீட்பு பணிக்காக வந்த இளைஞர் ஜென்சன் ஸ்ருதியின் மனக்காயத்திற்கு மருந்தாக மாறினார். அவரது அன்பு ஸ்ருதியை தேற்ற இருவருக்குமான நட்பு காதலாக மலர்ந்திருக்கிறது. தனது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் ஸ்ருதியை கரம்பிடிக்க தேதியை நிச்சயம் செய்தார் ஜென்சன். திருமண நிச்சயதார்த்தம் முடிந்த கையோடு கோழிக்கோட்டில் உள்ள உறவினர் வீட்டிற்கு ஸ்ருதியுடன் காரில் புறப்பட்டார் ஜென்சன். உடன் ஜென்சனின் குடும்பத்தாரும் பயணித்திருக்கிறார்கள். கல்பெட்டா பகுதியில் வெள்ளாரம் குன்னு என்ற இடத்தில் வந்த ஒரு திருப்பம் ஸ்ருதி வாழ்க்கையில் மீண்டும் ஒரு சோகமான திருப்பத்தை கொடுத்திருக்கிறது. அந்த பகுதியில் எதிரே வேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியதில் அவர்கள் பயணித்த கார் தூக்கி வீசப்பட்டது. ஸ்ருதியும் ஜென்சனின் குடும்பத்தினரும் காயங்களுடன் உயிர் தப்பினர். மருத்துவமனையில் தலை காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட ஜென்சன் மட்டும் வீடு திரும்பவில்லை. சிகிச்சை பலன் அளிக்காததால் ஸ்ருதியின் நினைவுகளோடு அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த துயரமான தகவலை ஸ்ருதியிடம் தெரிவிக்காமல் ஜென்சனின் உறவினர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக தக்கலை செய்தியாளர் சுமனுடன் ராஜதேவேந்திரன்.